காலேஜ் முடிஞ்சு வந்துட்டியா? உன்னை எதை நினைச்சிட்டு இருந்தேன். இது அம்மா காஃபி எடுத்துட்டு வரேன், குடி. சரிம்மா. என்னடா நான் வந்திருக்கத உங்க அம்மாட்ட சொல்லவே இல்லையா? சொல்றேன் இரு. என்னடி இப்படி இருக்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? இந்தாம்மா கீதா, காப்பியை குடி. கீதா கீதா, நான் கூப்பிடுறது காதுல உள்ள உனக்கு. சொல்லுமா. காஃபி எடுத்து வந்திருக்கேன், குடின்னு சொன்னா வெளியே பராக்க பாத்துட்டு இருக்க. வீட்டுக்கு புது கெஸ்ட் வந்திருக்காங்கம்மா. புது கெஸ்டா? யார் அது? அதான் அவன் வந்திருக்கான். மன்னா யாரடி? அந்த வீட்டு மாப்பிள்ள ஆதி, அவன் வந்திருக்கான். என்னது தம்பி வந்திருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீ அம்மா தான் உங்ககிட்ட விளையாடலான்ட்டு. இப்ப விளையாடணும் உனக்கு தெரியாதா? மாப்பிள்ள தம்பி எவ்வளவு நேரம் வெளியே நிக்கும்? ஏன்னா இது வாரேன். நான் அப்பவே சொன்னேன் உள்ளார வாடான்னு. கேட்டியா? சங்கடப்பட்டு வரமாட்டேன். நீல இப்ப அம்மா உன்னை கூப்பிட வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறப்ப? அடடி உள்ளார வாங்க தம்பி. ஏன் உள்ளார வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? பயபுல கலத கீதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தம்பி. ஏன் வெளியே நிக்கிறேன்ட்டு? என்னடி சிரிப்பி வேண்டி கிடக்கு உனக்கு? உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல தம்பி. என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் ஏன்டி மன்னிப்பு கேக்குறீங்க? வேண்டாம் விடுங்க. சரி, அவளை வீட்டுக்கு வந்து விடும் போதே உள்ளார வாடான்னு கூப்பிட்டா நான் தான் தயக்க போட்டுட்டு. என்ன தம்பி இதுல தான் தயக்கம் இருக்கு? உங்க வீடு மாதிரி சகஜமா நீங்க வீட்டுக்குள்ளார வரலாம் சரிங்களா? எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். சரிங்க ஆண்டி. சரி தம்பி, எவ்வளவு நேரம் வெளியே நிப்பீங்க? வாங்க உள்ளார வந்து உட்காருங்க. சரிங்க ஆண்டி. அம்மா என்னடி? அவனுக்கு கிரில் சிக்கன் வேணுமா? முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கிரில் சிக்கன் செஞ்சு கொடுத்தீல, அதே மாதிரி அவனுக்கும் வேணுமா. என்கிட்ட கேட்டான். என்ன அவை வேணும் பேசுற நீ? அப்பதான் அவளை பேசுவேன். தம்பி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் என்னத்த நினைக்க போறேன்? எப்பவுமே இப்படிதான் வாடா போடா சொல்லி கூப்பிடுவா. அப்பாட்ட சொல்லி நடி போடாதான் அவளும் ஒழுங்குப்படுவா. வாடா போடான்னு கூப்பிடலாமா? வேற எப்படி கூப்பிடுறது? வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். எங்க என்னங்கன்னு சொல்லி கூப்பிடணும். மட்டும் இல்லாம மாமான்னு சொல்லி கூப்பிடணும். நல்லா சொல்லி புரிய வைங்க ஆண்டி. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் மாமான்னு கூப்பிடுன்னு. அவதான் கேட்கவே மாட்டேங்கிறா. தம்பி எப்படி பேசுதுன்ட்டு. தம்பி உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுது. நீதான் அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவனிச்சியா இல்லையா? என்னடி என்னை வாடி போடினா சொல்லி கூப்பிட்டான். அவர் கூப்பிடலாம், அதுக்காக நீயே கூப்பிடுவியாக்கும்? ஒழுங்கா என்னைய பாப்பான்னு சொல்லி கூப்பிட சொல்லுங்க. நானும் அவரை வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன். என்னம்மா? ஆமா பாப்பான்னு சொல்லி கூப்பிடணுமாக்கும். பீப்பா மாதிரி இருந்துட்டு உன்னை பாப்பாமாங்களாக்கும். என்னடா சிரிப்பு உனக்கு? திட்டினா போதும் உனக்கு சிரிப்பு கொந்தளிக்குமே. இப்பதானே சொன்னேன் வாடா போடான்னு கூப்பிடாதன்ட்டு. இல்லது எடுத்து சொன்னாலும் இவளு என்னைக்கு திருந்தவே மாட்டா. பரவாயில்ல விடுங்க ஆண்டி. பாருங்களேன் தம்பி, வெளியே வச்சு நானும் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உள்ளார வாங்க. சரிங்க ஆண்டி. ஏண்டி இங்கே நிக்கிற? உள்ளார போ, தம்பிக்கு காஃபி வச்சு தரேன், எடுத்து வந்து கொடு. சரிம்மா. என்னடா எங்க அம்மா என்னை மாட்டி விடுறியா? என் மாமான்னு சொல்லி கூப்பிடணுமாக்கும். வேற வேலை இல்ல எனக்கு. மட்டுமா மாட்டி விட்டு? நீ தானே என்னை மாட்டி விட்ட. நான் என்னடா பண்ணேன்? உன்கிட்ட கேட்டேனாடி கிரில் சிக்கன் வேணும்ட்டு. நான் கிரில் சிக்கன் சாப்பிடும் போது ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. அது ரொம்ப பிடிக்கும்ல, அதுதான் எங்க அம்மா உனக்கு செஞ்சு தர சொன்னேன். நான் பேசினா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க என்னை பத்தி? ஏண்டி சரண திண்ணி பண்ண நினைச்சுக்க மாட்டாங்க என்னைய? நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. இது வீடு பிச்சு போடுவேமா. இது எங்க வீடு. கிட்ட யார் என்ன கேட்டா? காலேஜ்ல கிஸ் கேட்டில. கிஸ் கேட்டேனா நீ கொடுத்தியா? எஸ்கேப் ஆயிட்டில. அப்ப வீட்ல கேட்க போறியா? ஆமா. மொத்த தாண்டா வாங்குவே. எங்க அம்மா இருக்காக பாத்துக்கோ. ஏன் ஆண்டி இருந்தா என்ன சொல்ல போறாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, மண்டையில அடிப்பாங்க. ஏன்டா நீ வேற? சரி சரி உள்ளார வா, அம்மா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. காஃபி போட்டுருக்காங்களே. காஃபி குடிச்சு கிளம்புறேன். ஏன்டா அதுங்கட்டி கிளம்புற? எனக்கு என்னடி பண்றது? நீதான் எனக்கு உம்மா தர மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் உம்மா தரதுலே இரு. ஆமா ஆசையா கேக்குறேல. ஆமா நோமா ஆள பாரு, அண்டை சை செய்யும். நான் அழகா ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். நாங்க சொல்லணும் சரியா? பார்த்தாலே தெரியுது, என்னையே பார்த்து இழுச்சிட்டே இருக்க. போடாங்க வெங்காயம். சரி பட்டுன்னு வெங்காயம் சொல்லிட்ட. வேற என்ன சொல்லுவாங்களாக்கும். சரி வாடா, உட காஃபி சூப்பரா இருக்கும். நம்மோட காஃபி குடிச்சினா திரும்ப திரும்ப எங்க வீட்டுக்கே வருவ நீ. யாரு இந்த காஃபிக்காக? ஆமாண்டா. குடிச்சு பாரு, அப்புறம் பேசுவ நீ. சரி ஓகே ஓகே. எங்க அம்மாட்ட சொல்லி சூடா உனக்கு பஜ்ஜி போட்டு சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம். ஆதி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, இருந்து சாப்பிட்டு தான் போணும். சாப்பிட்டு தான் போணும்னா நைட் இங்கே தங்கிரவா? ஆசை தோசை அப்பள வர பேசுற பேச்ச பாரு. இதரடி சொன்ன இருந்து சாப்பிட்டு தான் போணும்ட்டு. நைட்டு தான் நான் சாப்பிட போறேன், அப்புறம் வீட்டுக்கு போகவும் லேட் ஆயிடும். அதான் நைட்டு இங்கே தங்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன சொல்ற? பிச்சு பிச்சு அடிதான் வாங்குவேன். ஆண்டி இப்படி மாமா திட்டிக்கிட்டே இருக்க. ஏய் கீதா பாரு, அம்மா கூப்பிடுறாங்க. அப்பவே சொன்ன கேட்டியா நீ? அண்டதே பேசிக்கிட்டு வா உள்ளார. கொஞ்சமாவது ரொமான்ஸா பேசுடி. நேரா உன்கிட்ட ரொமான்ஸா பேசாம இப்படி பேசனாக்கும். அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க மாமா. பாரு வாங்க போங்கலாம் கூப்பிடுற. அதான் அம்மா உத்தரவு போட்டாங்களே. ஆண்டி முன்னாடி வாங்க போங்கன்னு என்ன கூப்பிடுவேன். நான் காலேஜுக்கு வந்தா வழக்கம் போலதான் வாடா போடா. இல்ல என்னைக்கு திருந்த மாட்டடி. நான் திருந்தாத ஜென்மம், என்னைக்கு திருந்த மாட்டேன். நான் பார்த்தாலே தெரியுதே. ஓ கீதா அந்த வரேம்மா. தம்பியை கையோட கூட்டிட்டு வா. சரிம்மா. அம்மா கூப்பிட்டாங்க. ஆண்டி கைய புடிச்சு கூட்டிட்டு வர சொன்னாங்களே. உனக்கு இதெல்லாம் ரொம்ப லொல்லுடா. சின்ன பப்பு பாரு கைய புடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு. ஒழுங்கா வா. ப்ளீஸ் டி, என் ஆசையை நிறைவேத்துவேன். கேட்டு உம்மா தான் தர மாட்டேங்கிற. சரி ஆண்டி சொன்ன மாதிரி கைய புடிச்சு கூட்டிட்டு போவேன். ப்ளீஸ் டி. கெஞ்சாத, கூட்டிட்டு போறேன். ஏய் கத்தாதடா, மெதுவா பேசுடா. கைய புடிச்சு கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறேன், கைய கொடு மாமா. இந்தா வச்சுக்கோ.
கட்டிக்க வச்சுக்கொண்டு ஆளை சேசி மண்டையும் பாரு. ஒழுங்கா என் கையை பிடிக்கிறியா இல்லையா? கீதா மாப்பிள்ள கைய புடிச்சு கூட்டிட்டு வா. பாத்தியா, ஆன்ட்டி என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீதான் எப்பவுமே என்னை கைவிட மாட்டீல. இன்னைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். சரி வா, உள்ளார போலாம். மாப்பிள்ள சொன்னேன் உள்ளார வாடான்னு, கேட்டியா? மாப்பிள்ள அம்மாடி கீதா. அப்படியே எப்பவும் கையை விடாம அப்படியே புடிச்சு நடக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கும் தான் மாமா, கையை விடாம புடிச்சு நடக்கணும்ட்டு எனக்கும் ஆசையா இருக்கு. என்ன சிரிப்பு? இல்ல சும்மா சிரிச்சேன். அம்மாடி கீதா. அம்மா சாரி ஆண்டி, எங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தீங்க போல இருக்கு, நானும் கவனிக்கல. பரவாயில்ல மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு, உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி. அட உட்காருங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு தடவை வந்திருக்கீங்க, வந்து நல்லபடியா பேசுவீங்களா? விட்டுட்டு உட்கார மாட்டேன்னு கூச்சப்படுறீங்க. அதெல்லாம் இல்ல ஆண்டி. அரே இவன் கூச்சப்படுறானாக்கும், ஏமா நீ வேற. கீதா இல்ல இவர் கூச்சப்படுறானாக்கும், ஏமா நீ வேற. இதான் கரெக்ட். கீதாக்கு இப்படி சொல்லி கொடுங்க ஆண்டி. ஒண்ணும் இல்ல, போக போக அவளே புரிஞ்சுக்குவா. எப்ப ஆதிக்கு கிரில் சிக்கன் செஞ்சு தர போற? நாளைக்கு ஆடி வெள்ளி, நாளைக்கு செய்ய முடியாது. அதெல்லாம் வேணாம் ஆண்டி, நான் கேட்கவே இல்ல. இவளாதான் வந்து கேக்குறா. இந்த வீட்ல ஒருத்தர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு செஞ்சு தராம என் பொண்ணுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தா அது தப்பு தானே? ஐயோ பரவாயில்ல ஆண்டி. காலேஜ்ல பொழுதனைக்கு கேட்டுட்டே இருக்காமா, எனக்கு கிரில் சிக்கன் வேணும் கிரில் சிக்கன் வேணும்ட்டு. நான் அப்படி உன்கிட்ட கேட்கவே இல்ல. சொன்னாதான் அம்மாவும் செஞ்சு தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் உங்க அம்மா வீட்டுக்கு வாங்க, எல்லாமே செஞ்சு தரேன். உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, எல்லாமே செஞ்சு வச்சுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு மாப்பிள்ள? யாருக்கு என்ன பிடிக்குமோ உடனே செஞ்சு கொடுத்துருவேன். இதுல சிரமப்படுறதுல என்ன இருக்கு? சரிங்க மாப்பிள்ள, அந்த உட்காருங்க, காஃபி ஆறி போயிடுச்சு, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஆண்டிக்கு வேலை வைக்கிறேன், நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல. பரவாயில்ல சாப்பிடுங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்ப சரி, இனிமே உங்களை மாமான்னு சொல்லி கூப்பிடுறேன். ம் நீ என்ன இப்படி கூப்பிடுவ? பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான், இல்லன்னா வாடி பொடின்னு சொல்ல வேண்டியதான். அட கீதாலாம் பேர் சொல்லலாம் கூப்பிட வேணாம், வாடி பொடினே கூப்பிடு. ஆண்டிக்கு வாடி பொடின்னு சொன்னா பிடிக்காதுல்ல. அப்பெல்லாம் வாடி பொடின்னு சொல்லு, அம்மா முன்னாடி கீதான் பேர் சொல்லி கூப்பிடு. எனக்கு ஓகே. உட்காருங்க மாமா, போய் காஃபி எடுத்துட்டு வரேன். எங்க ஊரை என்ன தனியா விட்டுட்டு நீ உட்காரு. வந்தோடனே உட்கார சொல்லிருக்காங்கல்ல, காஃபி பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். நான் எப்படி என் வீட்டுக்கு போறது? அது நைட்டு போய்க்கலாம். அப்பா எனக்கு டபுள் ஓகே. ஆசைய பாரு, இருங்க வரேன். அது சரி, அங்கிள் எப்போ வருவாங்க? எங்க அப்பா வர இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. ஓ அப்படியா? அப்ப எங்க அப்பாவே பாத்துட்டு போயிருங்க. வேண்டாம், ஆண்டி கூட நல்லா தான் பேசுறாங்க. ஆனா உங்க அப்பா வீட்டுக்கு வந்தது பிடிக்காம இது கோவமா பேசிட்டாருனா? எங்க அப்பா அப்பெல்லாம் ஒரு நாள் பண்ண மாட்டாரு, தைரியமா இந்த வீட்டுல இருக்கலாம், பயப்படாதீங்க முத. சரி கீதா, அப்பா வந்து நீங்க பக்கத்துலயே நின்னுக்கோ, என்னை விட்டு போயிடாத. எங்கதானே இருக்கேன், எங்க போறேன்? அதுக்கு இல்ல, உள்ளார போயிட்டீனா வீட்டுக்கு வர சொல்லிட்டு உங்களை விட்டு தனியா விட்டு நானும் போயிருவேனா, பயப்படாதீங்க. சரி கீதா. பாருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். சரி கீதா. ஆண்டி ரொம்ப நல்லா பேசுறாங்க, நல்ல டைப்பா இருக்காங்க. கீதா அப்பா தான் எப்படி நடந்துக்குவாருன்னு தெரியல. எதுவும் வந்தாச்சு, அவரே வெயிட் பண்ணி பாத்துட்டு போக வேண்டியதான். எதுவா இருந்தாலும் கீதா இருக்கால, அவளே பாத்துக்குவா எல்லாத்தையும். அம்மா கிட்ட கீதா வீட்டுக்கு வந்த விஷயத்த போன் பண்ணி சொல்லவே இல்ல. அம்மாக்கு முதல் போன் பண்ணி சொல்லிட வேண்டியதான், இல்லன்னா ஆளை காலான்ட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. என்ன பையன் வீட்டுக்கு வரலேன்னு மனசு பதறிட்டே இருப்பாங்க. அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். என்ன பிள்ளை, நீ போன் பண்ணி நல்ல விஷயத்த சொல்லவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போகுது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமாக்கா, நானே இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். நான் முன்னாடியே உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். இருந்தாலும் சந்தோஷம் எனக்கு. இத்தனை வருஷமா நீயே காத்துட்டு இருந்த வயிற்றுலயே குழந்தை வளரணும்ட்டு. அருள் ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்கு சின்ன பிள்ளை. இத்தனை வருஷமா வருத்தப்பட்டியே, இனிமேலாவது நல்லா இருக்கும்னு நினைச்சு சீக்கிரம் குழந்தைய கொடுத்துட்டாரு அந்த ஆண்டவன். ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாக்கா கண்டிப்பா, ஆனா எதிர்பார்க்கவே இல்லக்கா. 4 நாள் தாண்டி இருந்துச்சு. சரி யூரின் டெஸ்ட் செக் பண்ணி பாப்போன்ட்டு ஆமா கடையில இருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். செக் பண்ணி பார்த்ததும் எனக்கு செம்ம ஷாக்கு, என்னாலே நம்ப முடியல. ஏன் மனசு சொல்லுச்சு, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா, நல்லதே நடக்கும், சீக்கிரம் சின்ன பிள்ளை கையில குழந்தை தவளன்ட்டு நானே நினைச்சிட்டே தான் இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல உனக்கு சீக்கிரம் நடந்துச்சு சின்ன பிள்ளை. அப்பாடா. ஏழை சின்ன பிள்ளை, உன் மாமியார் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா, உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களா? நல்லா உன் மாமியார் சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு சொன்னேன், கேட்க எனக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுக்கா, மாமியார் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நீங்க ஒரு குறையும் இல்ல, ஒரு வேலையும் செய்ய வருது இல்ல. உன் மாமியார் மனம் மாறாம இப்படியே இருக்கட்டும், பேரு சந்தோஷமா ஒற்றுமையா இருங்க. சரிக்கா. சரி ஆஸ்பத்திரிக்கு போனியே, என்ன சொன்னாங்க டாக்டர்? இல்ல குழந்தை நல்லபடியா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்னே ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்படியே வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஸ்வீட் பாக்ஸையும் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு சேர்த்தா வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை எடுத்துட்டு வரேன். சின்ன பிள்ளை அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும் விடு, அதான் ரெஸ்ட் எடு. அதெல்லாம் ஸ்வீட்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது நினைச்சேன் சின்ன பிள்ளை ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாளே, இப்ப போலாமா வேணாமான்ட்டு. நீ உடனே போன் பண்ணி வீட்டுக்கு வாங்க, அவங்கள பாக்கணும் போல இருக்குன்னு சொன்னியா, வேலையெல்லாம் பார்க்காம உன் வீட்டுக்கு டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நன்றி சொல்லனா எப்படி? நன்றி உனக்குள்ளாரே வச்சுக்கோ, அதையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு தெரியல, ஆனா நீ எனக்கு நிறைய பார்த்து செஞ்சு கொடுத்துருக்க. இதுல என்னக்கா இருக்கு? சின்ன பிள்ளை சொல்றேன். சரி விடுங்க, இதே பேசிட்டு இருக்க வேணாம். நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் வந்தீங்களா? நான் சின்ன பிள்ளை, நானும் அவருக்குலாம் வருவாங்க போன் பண்ணுவாங்கன்னு நினைச்சா, இந்த சரசு நெடுவாளி யாருமே போன் பண்ணல எனக்கு. அதான் நானா கிளம்பி உன் வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துட்டு போலான்னு தோணுச்சு. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்பதானே சொன்னேன் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், ஒண்ணு வேணான்ட்டு. சின்ன பிள்ளை இப்பெல்லாம் இருக்க, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு.
தேங்க்ஸ் வேணாம் ஒண்ணும் வேண்டாம். சரிக்கா உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்டுல வரும்போதே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். இல்லக்கா கொஞ்சமா எடுத்துட்டு வரேனே. அதெல்லாம் எதுவும் வேணாம் சின்ன பிள்ளை, நீ ரெஸ்ட் எடுத்து அதுவே எனக்கு போதும். சரிக்கா. மத்தவங்களும் சரசு நீலமுடி எல்லாம் வேலை பிஸியா இருப்பாங்க உங்களுக்கு, அதான் வீட்டுக்கு வரல. ஆனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நானும் உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். மாமியார் தான் வெளியே போகாதமா, வேண்டாம் வீட்லயே இருமான்னு சொன்னாங்களா, அதனாலதான் வீட்டுக்கு வர முடியாம நிலைமை ஆயிடுச்சு. நானே நேர்ல வந்து உங்களை பாத்துருப்பேல, உங்களை இங்க வர சொல்லி இருக்க மாட்டேல. சின்ன பிள்ளை இப்ப என்ன, நான் ஓ வீட்டுக்கு வந்தாலும் நீ என் வீட்டுக்கு வந்தானே, எல்லாம் வீட்டுக்கு வந்தா கரைச்சு கரைச்சு கொட்டுவாங்க. உன் மாமியார் சரியா என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்ப பார்த்த உடனே வாமா சின்ன பிள்ளை உள்ளாரதான் இருக்கு, போய் பேசிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சின்ன பிள்ளை? ஆமாக்கா அதே மாதிரி உன் மாமியார் நல்லபடியா பாத்துக்கோ. கண்டிப்பாக்கா. சரி சின்ன பிள்ளை, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்பட்டுமா? வீட்டுக்கு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி காஃபில குடிக்காம இருக்கீங்க, 2 வாய் குடிச்சிட்டு போகக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரியா? சரி சின்ன பிள்ளை, நான் கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடு பாரு, ஒரு நாளைக்கு நம்ம பார்த்து பேசிக்கலாம். சரிக்கா. ஆயும் வயிறுமா இருக்க பிள்ளை, நீமேட்டு வயிற்றுக்கு ஃபுல்லா நிறைய சாப்பிடணும். நீ ஒரு உசுறுல 2 உசுறு, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தட்டுல நிறைய போட்டு சாப்பிடு, காய்கறிலாம் நிறைய சாப்பிடு. இந்த மாதிரி பாக்கெட் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கல, அதெல்லாம் வாங்கி குடிக்காத. சரிக்கா. பாக்குறதுக்காக வந்தேன், ஆனா வீட்ல இருந்து ஒண்ணு கூட எடுத்துட்டு வரல. நமக்குள்ள என்னக்கா இருக்கு, சொல்லி காமிச்சிட்டு பரவாயில்ல விடுக்கா. சரி சின்ன பிள்ளை, நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்கக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன் சின்ன பிள்ளை, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிக்கா. இதோ நாங்களும் வந்துட்டோம்ல சின்ன பிள்ளைய பாக்குறதுக்கு. அதே சின்ன பிள்ளை அவங்களும் வந்துட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே வாய் குடிக்கிறதுக்கு ஏதாவது நம்மன்னு கேட்டுட்டே இருப்பாளுங்க. இவங்களுக்காக செஞ்சு கொடுத்து என் கை கால் தான் வீணா போனது மிச்சம். பரவாயில்ல, நான் போறேன் சின்ன பிள்ளை. ஆனா வந்துட்டாங்களா, இருந்து பேசிட்டு போக்க 2 வார்த்தை, அப்புறம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஆமா, இதுல கோச்சிக்கிறதுல என்ன இருக்கு, எல்லாம் ஒரே வீடு தானே, பரவாயில்ல. அட சும்மா நீ இருக்கா, எது வராதுமா ஓடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், எல்லாம் ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் போவேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், கேட்கவா போற? சின்ன பிள்ளை கங்க்ராச்சுலேஷன் டி. சின்ன பிள்ளை எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அட போங்க, என்கிட்ட பேசாதீங்க. எப்ப போன் பண்ணி சொன்னா எப்ப வரீங்க? புஷ்பாக்கா தான் என் மேல பாசமா இருக்கு, அதான் என்னை பார்த்தா ஓடி வந்துருச்சு. ஆனா நீங்களா அப்படிலாம் இல்லவே இல்லல. இல்ல சின்ன பிள்ளை, வீட்டுல வேலையை முடிச்சுதானே வர முடியும். நான் தான் அப்பவே சொன்னேல, அவளுக்கு வேலையை முடிச்சுதான் வருவாங்கன்ட்டு. அது ரைட்டு தான்க்கா. இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசுறது நல்லா தானே இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனா உன் மாமியார் ஒண்ணும் சொன்ன சின்ன பிள்ளை, மாமா வாங்க உள்ளார போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க அப்படிதான்க்கா நல்லா மாறிட்டாங்க. சரி இப்படியே இருக்கட்டும். அடியே சின்ன பிள்ளை. சொல்லுக்கா.